ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு அற்புதமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தை தேடி 3 நாள் பயணம் கஷ்டப்பட்டு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 800 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சு இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தி பழங்குடி மக்களை பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தி பழங்குடி மக்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு. அதாவது இவங்க வந்து தென் ஆப்பிரிக்கா மக்கள். இந்த கிராமத்துக்குள்ளே வந்தோடனே அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஏதோ ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ளே அவங்கள பார்க்க போன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படி தான் இந்த கிராமத்துக்குள்ளே வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்போது அவங்களுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்த மக்களை காலத்தில் ரொம்ப அடிமைத்தனமாக வந்து இப்போ வரைக்கும் வந்து அடிமைகள்னு சொன்னாலே ஆப்பிரிக்க மக்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி தான் வச்சுருந்தாங்க. அப்படி வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து ஒரு 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இவங்க வந்து அடிமைகளாக இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ரொம்ப சித்திரவதை செஞ்சுருக்காங்க. அப்படி சித்திரவதை செஞ்ச மக்கள்லாம் வந்து ஒரு சிலர் தப்பிச்சு இந்த மாதிரியான கிராமங்களுக்கு வந்து இதெல்லாம் பயங்கரமான காடுகளாக இருந்திருக்கு. அந்த மாதிரி காடுகள், ஏன்னா அவங்க பழங்குடி மக்கள் அப்படிங்கிறனால காடுகளை நம்பி தானே இருந்திருக்காங்க. அப்படி வந்து அந்த காடுகளில் இருந்து தப்பிச்சு அவங்கள்ட்ட அந்த போர்ச்சுகீசியர்கள் தப்பிச்சு இந்த மாதிரியான வில்லேஜுகளை வந்து வாழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை பெருக்கினதாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த சித்தி பழங்குடி மக்கள் நிறைய போர் வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. முகலாயர்கள் படைகளையும் அதே மாதிரி போர்ச்சுகீசிய படைகளும் போர் வீரர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல் இருக்குது. ஆனால் என்னமோ நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மக்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கக்கூடியது சித்தி பழங்குடி மக்கள் வந்து 3 வகையாக இருக்காங்க. கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான மக்கள் வந்து இந்த மாதிரியான பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இப்போ நம்ம முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிட்டி பழங்குடி மக்களும் முஸ்லீம் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. இவங்க எப்படி இருக்காங்க, இவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வியாபாரம், இவங்களுடைய ஒர்க்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயங்களும் அதே மாதிரி நம்ம சாதாரண மக்கள் கூட சேர்ந்து தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கும் தனி ஸ்பெஷலாக வந்து வேலைகள் ஒன்றுமே கிடையாது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்றா விக்கிபீடியாவில் ஒரு சில விஷயம் தான் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் பேசக்கூடிய மொழி வந்து ஹிந்தி, அதுக்கப்புறம் கன்னடா, அப்புறம் வந்து துளு, இந்த மாதிரியான 3 மொழிகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எப்படி பேச முடியுமோ அதெல்லாம் பேசி பல தகவல் வந்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இங்கேருந்து இந்த கிராம மக்களையும் கிராமத்தினுடைய அழகையும் பார்த்து ரசிக்கலாமா? வாங்க. இந்த 2 பசங்க வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. இவங்க தான் நமக்கு இந்த கிராமத்தை பற்றி சுற்றி கட்ட போகிறாங்க. இந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதாவது இவங்களுக்குன்னு தனி வீடுகள், இவங்களுக்கு தனியாக தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மிங்கலாக கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்காங்க. ஒரே பிரிவு அப்படிங்கிற மாதிரி எதுவும் தனியாக வந்து எதுவும் இல்லாமல் இவங்க ஒட்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை தருது. இப்போ வந்து சஹீலோட வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். அவங்க வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடு சஹீல் போய் கதவை திறந்துட்டுருக்கான். இதுக்குள்ளே இப்படி பூந்து தான் போனான். இப்போ வந்து ஒரு சோகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷாகிலுக்கு வந்து அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இல்லை, அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார். இவங்க வந்து தனியாக அவங்களுடைய நன்னி சொல்லுவாங்களா, அதாவது அம்மாவோட அம்மா தான் இவங்களுடைய ஃபுல் கேர் ஆஃபாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அழகான ஒரு இடம். இந்த இடத்துல தான் வந்து பள்ளிவாசல் இருக்குது. இந்த இடத்துல தொழுதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த மக்களை பற்றி பல விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். தொழுது முடிச்சுட்டு இந்த கிராமத்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. हमारा वीडियो फिर करना क्या
चल இப்போ வந்து ஹலிகத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் சித்தி பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கிறதாகவும் முந்தே ஓகே இது பார்த்திங்கன்னா நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காடு தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் உங்கள் வீடியோ காட்டலை. அதிகமான காடுகள் இதுக்குள்ளே தான் மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஓ கிறிஸ்டியனுக்கா? ஓகே ஓகே ஓகே. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான கரடிகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம போகும்போது வந்தால் பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இடையில வந்து ஒரு 4 பேர்த்த அடிச்சிருக்காமா, ஒருத்தர் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பசங்க. அதிபயங்கரமான காடு தான். ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கோம், நாங்களும் காட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். அப்படி வந்து தான் இவங்களை பார்க்க முடியுது. இப்போ போயிட்டுருக்கக்கூடிய வழிகளும் அது மாதிரி தான் இருக்குது. சித்தி பழங்குடி மக்களை தேடி நமது பயணம் இப்பொழுது கர்நாடகாவில். வாங்க போயிடுவோம் உள்ள அந்த கிராமத்துக்குள்ளேயே போய். Right or left? Police, forest. Forest check post है? செக் போஸ்ட்டோட லெஃப்டா? Left. ஓகே, இந்த லெஃப்டில் தான் நம்ம வந்து போக போகிறோம். इधर मस्जिद है? ये किधर? इधर नीचे. नीचे है? वो मस्जिद है उधर है. ओ उधर ही गाड़ी खड़ा है. वो तो मस्जिद. नाम नाम बादशाह साहब पीर साहब मुजावर बादशाह साहब पीर साहब मुजावर அப்பா எவ்வளோ பெரிய பேர். தேங்க்யூ இவர் பார்த்திங்கன்னா இவரோட பேர் வந்து ரொம்ப பெரிய பேராக இருக்குது. இவங்க எல்லாமே இந்த சித்தி ட்ரைபல் மக்கள் தான். இன்னும் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். अस्सलाम वालेकुम. अस्सलाम वालेकुम. वालेकुम अस्सलाम बोलो. वालेकुम सलाम. क्या योर नेम? साजिद. बोलो. साजिद. ஓ கிதர் கோயிங்? ஓகே ஓகே. பார்த்திங்களா அப்படியே தோற்றம் ஃபுல்லாகவே ஏதாவது மாற்றம் இருக்கும். பார்த்திங்களா எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலுமே அவங்களுடைய அந்த லுக்கு வந்து அப்படியே தான் இருக்குது, மாற்றமே இல்லாமல் ஓகே. இது எக்ஸ்ட்ரா அவங்களை எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இதுதான் ரியல் முடி. வெயிட்டு சூப்பராக இருக்குங்க. முடி தொட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதாவது இது வந்து இந்த ஒரு சில வீடியோ பார்க்கும்போது கரிச்சிட்டு அப்புறம் டிசைன்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. चिंटू आया वो. हाँ दुकान कहीं चिंटू आप सही से इधर आओ. योर फुल नाम? मोहम्मद यूसुफ. मैं बोल रहा हूँ छोटा चिंटू बोल रहा हूँ. क्या उसको पैदाशी चिंटू जी बुलाते हैं. पैदाशी नहीं. निकनेम? ओके. योर स्टडी कितना? 10th. ஓகே மக்கள், நான் பேசுகிற ஹிந்தி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம்லாம் தெரியாது. கியூ கித்னா அப்படி இப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம ஓடிட்டுருக்கோம். பையன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். முகமது யூசுஃப். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போ கபடி பிளேயரா? अभी खेल रहे हैं. कबड्डी प्लेयर. ओके ओके ओके. यू लाइक द कबड्डी और फुटबॉल क्रिकेट? वॉलीबॉल प्लेयर? ओह मोहम्मद यूसुफ. कहाँ जा रहे हैं आप? तैयार? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அங்கே டைலரிங்கு ப்ளஸ் வந்து இங்கே முன்னாடி ஒரு மளிகை கடை வச்சு அதுவும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது இங்கே இருக்கக்கூடிய சிட்டி பழங்குடி மக்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே
கூலி தொழிலாளியாக தான் இருக்காங்க. எல்லாருமே கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு கிராமம். அங்கங்கே தள்ளி தள்ளி ஒவ்வொரு வீடுகள். क्या नाम? मलिक मलिक. मलिक आओ आओ. மலிக்கு வந்து தூக்கலன்னு பார்த்து அழுதுட்டான். உண்மையாக எனக்கு ரொம்ப ஏன்னா நான் இங்கே இருந்துறேன்னா எனக்கு இந்த மக்களோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த ஒரு 3 நாள் நான் பட்ட கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு விக்சன் ஒரு வீடியோ போட்டேன், ரொம்ப லோவில் போயிடுச்சு. எனக்கு எல்லாமே வந்து உடஞ்சி போன ஒரு நிலமையில் இருந்தேன். 3 நாள் சரியான தூக்கம் இல்லாமல் அது எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் சரியாக போச்சு. இந்த மக்கள்லாம் அந்த மூஞ்சியில் பாருங்கள், சிரிப்பு பாருங்க, அந்த பாருங்க எவ்வளோ அழகான அன்பான மக்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைட்டாக கண்ணு கடங்குதுங்களா பார்க்கும்போது. எதுக்குன்னா அது ஆனந்தத்தில் கடங்குது. டாட்டா 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 சரி டாட்டா. എല്ലാ സമയത്തും നമ്മളാണ് ആദ്യം മൂപ്പരെ സ്വീകരിക്കുന്നത്. नाम आजम अज़म आजम ஆலம். ஓகே ஓகே. இந்த பையன் பேர் வந்து ஆலம். இந்த வருங்க எட்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இன்னொரு விஷயம் ஏன் எனக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்களும் நாங்களும் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. கலர் வயசு என்ன அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் இல்லை என்கிட்ட. ஜெல்லை வாங்கி தேய்ச்சின்னு வச்சுக்கோங்க. நானும் இவங்க கூடயே வந்து இங்கெல்லாம் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடலான்ட்டு இருக்கேன். ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்த்து ஒரே மாதிரி இருக்கா ரஹீம் பாய் இருக்கா பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து நானும் இவங்க கூட சேர்ந்துட்டேன். சேம் 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 ஓகே சேம். மக்களே, இவங்கள்ட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்டோம். கேட்கும்போது அவங்க வந்து ஓப்பனாக பேச மாட்டேறாங்க. அதாவது இவங்களுடைய பூர்வக்குடி எப்படி, நீங்கள் ஆப்பிரிக்காவில் உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்பிரிக்கா சம்மந்தமான பல விஷயங்கள் நம்ம இவங்கள்ட்ட கேள்வி கேட்டோன்னு சொன்னால் இவங்க பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. நாங்கள் வந்து இந்தியா தான், நாங்கள் இந்தியர்ஸ் தான், நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக மாட்டேறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து பயந்துக்கிறாங்க. சப்போஸ் திரும்ப வந்து ஆப்பிரிக்காவே அனுப்பி விட்ருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இந்த மக்கள் மத்தியில் வந்து தெளிவாகவே தெரியுது. நாங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து அந்த ரீதியாக பதில் சொல்ல மாட்டேறாங்க. பெரியவங்க யாருமே நின்று சரியாக பேச மாட்டேறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் நம்ம சாதாரணமான ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் இந்த மக்கள்கிட்ட கேட்டிருப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு கூட இந்த எல்லோ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படத்தில் ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. வில் ஸ்மித் மாதிரியே வந்து ஃபேஸ் ஜாட இருக்கக்கூடிய your name? नाम बोल अब्दुल साबिता. ओके क्रैश this side look. ஓகே அந்த லுக் சைடு லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வந்து அந்த வில் ஸ்மித். ஓகே வெயிட் வில் ஸ்மித்தோட ஜாடை அப்படியே இருக்கும் பாருங்க. அங்கே பாருண்ணா. ஆமாவே இல்லையாண்ணா இருக்குல்ல சேம். No comedy, seriously. Your look hero. Brother. Small brother. Same. Same. Yeah. எல்லாத்தையும் வச்சு ஒரு போட்டோ. Your name? मुजाहिर Mujahir. Yes, take the hand. Your name? समीम Samim. Okay, अच्छा name. Your name? साहिल Sahil. Same. Okay. Your name? मुस्तफ़ा Mustafa. Player, volleyball player? Okay. फोटो. Okay. Arab. मदरसा. तुम मदरसा नहीं चल रहे हैं? नहीं आज गए नहीं. आज गए? पाक नहीं. என்னமோ எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசுகிறேங்க. ஆனால் தப்பாக தான் நான் பேசுகிறேன். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து திட்டாதீங்க. இப்படி தான் பேசி ஆகணும். பசங்க வந்து இங்கே மதரசாவுக்கு போகல அப்படிங்கிற எதுமோ சொல்ல வர்றாங்க. குழந்தைகளும் வந்து சத்துணவு படிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கன்வாடியில். முன்னாடி வந்து அங்கே செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நின்று பேசிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல தான் வந்து இந்த மக்கள் வந்து
மதரசா போயிட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கிராமங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் அவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு முடியல. அதாவது இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஆஃப்ரிக்கா போய் அந்த மக்களை நம்ம பார்க்குறது முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. அது வந்து 2011 கணக்குப்படி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2024 எனக்கு தெரிஞ்சு எப்படி பாதிக்கு மேலே வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட இந்த சித்தி பழங்குடி மக்கள் கர்நாடகாவில் இங்கே இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த எல்லாப்பூர் பகுதியில் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய கிராமங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி சார்ந்த சித்தி மக்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்தது கிறிஸ்டின்ஸ், சித்திஸ், இந்து சித்திஸ் இவங்களெல்லாம் பார்க்க போகிறோம். இவங்கள்ட்ட ஏதாவது கல்ச்சர் வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தேடி அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும். இந்த மாதிரியான வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான இடங்களை தேடி நமது பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான பல அற்புதமான கிராமங்களை தேடி நம்ம சந்திக்க போகிறோம் எல்லாத்தையுமே. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா, அந்த ஹேர் ஸ்டைல் வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டைலு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை. இது பசங்களுக்கு பார்த்தீங்களா, இங்கே இதெல்லாம் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடியோட ஸ்டைலு தொட்டு பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொசுன்னு இது வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் செட் பண்ண கிடையாது. இது வந்து ரியல் பாருங்கள். அப்படியே இவங்களுடைய இதை வந்து நிறைய பேர் காசு கொடுத்து இதே மாதிரி ஸ்டைலை மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது. அந்த மாதிரி இவங்களுடைய ஜீனே வந்து அப்படி தான். என்ன எத்தனை விதம் அந்த உங்களுடைய ஜென்ரேஷன் மாறினாலும் அந்த மாற்றம் வந்து இல்லாமல் அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. सब गाँव में भी सब गाँव में இது அவங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்காமா. எப்படி? அதாவது இங்கே இது மட்டும் இல்லை, बेंगलुरु में भी गए थे भी எல்லா இடத்துலையும் இருக்கு. கர்நாடகா நிறைய இடத்துல வந்து இருக்காங்களாமா சித்திஸு. அவ இது தெரியுமாம்மா, கர்நாடகாவில் இந்த நியூஸில் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி தெரியுமாம்மா. இவ்வளோ நேரம் நமக்கு இந்த கிராமத்தையெல்லாம் சுற்றி காட்டினாங்க. நம்ம எல்லாத்தோட பசங்க தலையை தொட்டு பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, சொரன்னு இருந்தது. ஆனால் இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஹேர்னு சொல்லக்கூடிய இந்த ஹேரு இது வந்து கொஞ்சம் கம்பளி இருக்குல்ல, கம்பளியோட ஃபீல் தருது. ஆனால் இது வந்து ஏதோ இந்த கீழெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இதெல்லாம் நார்மல் பசங்களுக்கு இருக்கிற மாதிரி. இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஜெல் போடுறோம், நம்ம ஒரு கெமிக்கல் மாதிரி ஒரு ஐட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் தொட்டு பார்க்கும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பையன் வந்து இந்த மருந்து தான் வந்து தலைக்கு போடுறான், நம்ம ஒரு ஷாம்பு மாதிரியாமா. இதை போட்டுட்டா அவன் முடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. அவன் சொல்லும்போது நான் அதை தான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். காட்டின பார்த்திங்கன்னா இந்த பெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து வந்து ஒரு ஷாம்பு மாதிரி. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம முடி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு வாஷ் பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். யார் இது உண்மையாக தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த பையன் இப்படி தான் அவன் தலைமுடி இருக்கும், இப்படி தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரினா போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த சீக்ரெட்டின் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது. ஓகே, சூப்பர். इस्माइल भाई देखो, यहाँ इस्माइल भाई आ रहे हैं. इस्माइल भाई இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருக்காங்களா, இவங்க வந்து இந்த சித்தி ட்ரைபலோ ப்ளஸ் வந்து நம்ம நார்மல் இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி அவங்க வந்து அப்படி வந்து மிங்கிள் ஆனதுனால தான் அந்த பொண்ணுடைய ஜாடை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒர்க்கு முடிச்சு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. तू सड़क में आशी सिर भी संभाले को क्या सादिक भाई बोलिए. हिंदी क्या हिंदी थोड़ा उन्होंने बात करते नहीं फुल्ला बातो. எங்கே போயிட்டு இது வேற ஆர் கோயிங் ஒர்க்கா? क्या वर्क? खेती बाड़ी. हाँ, சுப்பாரி. ஓகே, அதாவது அந்த பாக்கு வந்து பறிக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. यहाँ पर सभी सुपारी काम करते हैं. सब
सब आदमी बारी काम करते हैं ஓகே மக்கள், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் எல்லாப்பூர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஹல்லிகத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சித்தி பழங்குடி மக்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா சித்தி பழங்குடி மக்கள்லாம் ஒரே இதில் முடியறதில்ல, 3 விதமாக இருக்காங்க. ஒன்று கிறிஸ்டின், ஒன்று முஸ்லீம், ஒன்று ஹிந்து, இப்படி இருக்காங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முஸ்லீம் சிட்டிஸை வந்து பார்த்தோம். எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கு போகிறது, குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மதரசாவுக்கு போகிறது, தொழுக போகிறது, இந்த மாதிரியே இருந்துட்டு அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைம் தான் எல்லாம் வெளியே வராங்க. அவங்களாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப வந்து அமைதியான ஒரு கிராமத்தில் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கேயோ அடிமையாக இருந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவை பற்றி சொல்ல போகணுன்னு சொன்னால் இன்ன வரைக்குமே வளர்ச்சி அடையாத ஒரு நாடு தான் அந்த ஆஃப்ரிக்கா. அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை இங்கே பார்க்கும்போது இவங்க எவ்வளவோ டெவலப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வண்டி இருக்குது, அவங்களுடைய தேவைகள், அடிப்படை தேவை எல்லாமே கிடச்சிட்டு ஒரு ஃப்ரீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம இங்கேருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. 2வது பார்ட்டு, அதாவது இந்த சித்தி ட்ரைபல் மக்களை பற்றியான 2வது பார்ட்டில் இந்த சித்தி ட்ரைபலுடைய கிறிஸ்டின் ட்ரைபல் இருக்காங்க, கிறிஸ்டின் சித்திஸு, அவங்கள பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்தித்து முழுசாக அவங்கள பற்றி பார்த்துக்குவோம். அவங்களுடைய கலாச்சாரம் எந்த ரீதியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த கிராமத்தை தேடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம கூட இருந்த இதே பசங்க தான் அந்த கிறிஸ்டின் ட்ரைபல் வில்லேஜுக்கு, அதாவது சித்தி ட்ரைபல் வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு காரில் வந்துட்டுருக்கவே அவனுக்கு ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு. அப்போ வந்து நாங்கள் பேசுகிறவங்களுக்கு புரியல, அதனால் நான் கூகுளில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு சில விஷயம் கேட்டேன். ஏன் அங்கே போக முடியாது, எதனால் கூப்பிட்டு போக மாட்டேறீங்கன்னு கேட்கும்போது அந்த பசங்க சொன்ன விஷயம் அந்த டைம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு, ஒரு பயத்தையும் உண்டாக்குச்சு. என்ன அப்படின்னா, அந்த மக்கள்லாம் பார்க்குறதுக்கே வந்து பல்காக இருப்பாங்க, ஆள்லாம் வந்து பயங்கரமாக உடம்பு ஜிம்பாடியாக இருப்பாங்க. அங்கெல்லாம் போனோன்னா கண்டிப்பாக வந்து விடமாட்டாங்க, சண்டை தான் நடக்கும், ஆளுகளும் மோசமானவங்க அப்படின்னாங்க. எப்பா இந்த மாதிரி இடத்தப்போ போகணும், இல்லை கூப்பிட்டு போ, நீ தான் இருக்கில்ல, உங்களுக்கெல்லாம் பேசுனா வந்து பிரச்சனை இருக்காது, எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னோம். நான் வந்து ஒரு 2 பேர்த்து முதல்ல ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லி எனக்கு அங்கே வச்சே ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஆனால் அந்த பசங்களும் முடியாதுன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் காலையில் வேறு ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் செகண்ட் பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செகண்ட் பார்ட் வீடியோவில் சந்திப்போம்.